திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை பருகி வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக நம்முடைய நிகழ்ச்சியிலே திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி, 12 திருமுறை ஆசிரியர் துதிகள் போன்றவற்றையெல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் வழிநடத்துவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் ஊரப்பாக்கத்தை சேர்ந்த ஐயா ராஜா ஐயா அவர்களையும், ஐயா ஸ்ரீதேவ் ஐயா அவர்களையும் மற்றுமுள்ள அடியார்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். ஐயா வாங்க. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. சிவாயனமே. முதலில் 4 பெருமக்கள் துதி. ஸ்ரீதேவையா வரல போலருக்கு, ராணியம்மா படிக்கிறாங்க. 4 பெருமக்கள் துதி. சிவாயனம். பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்ட பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி, திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாயனம். அடுத்து திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. சரஸ்வதி அம்மாவா. திருஞான சம்பந்தர், வாகீசர், சுந்தரர், திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவ சேந்தனார் கருவூரர் தெள்ளு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர் வேநாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர், மறுவு பொருளோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திருகாலவாயார், ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் நக்கீர நல் கல்லாடனார், ஒளிசி ஒளிக்கீரர் கல்லாடனார், ஒன் கபிலர் பரநர்மன இளம் பெருமானோடு ஓங்கும் மதிராவடிகளார், திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார், ஒன் கபிலர் பரநர்மன இளம் பெருமானோடு ஓங்கும் மதிராவடிகளார், திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. நன்றி ஐயா. நம சிவாய. திருமுறை கோயில் அடைதல். மெய் உணரிளம் பெருமானோடும் அந்த இடத்துல படிச்சப்ப ஒளிர்கீரர் கல்லாடனார் ஒன் கபிலர் பரணர் மெய் உணரிளம் பெருமானோடு ஓங்கு மதிராடிகள. சரிங்களா? வாழ்க வாழ்க. மெனந்தையா கொடுத்திருக்கு. ஒன் கபிலர் மென இளம் பெருமானோடு இங்க கொடுத்திருக்கு.
புக்ல. எப்படி போட்டிருக்கு? ஒன் கபிலர், பரணர், மென, மென இல்ல, பெருமானோ. அது மென இல்ல, அது மெய். மெய் அது மெய். மெய் உணரிளம் பெருமா. பாட்டு வந்து மெய் உணரிளம் பெருமா. தர்மையான பதிப்புல போட்டிருக்கோம் மெய் உணரிளம் பெருமான்னு போட்டிருக்கோம். அது மெனன்றது இல்ல, மெய். மெய் உணரிளம். அதனாலதான் நான் திருத்தினேன் அதை, வேற ஒண்ணும். ஆமா, மெய் உணரிளம் பெருமா. சரி, இது வந்து தர்ம ஆதீன புக்ல போட்டிருக்கு. அதான் மெய் உணரிளம் பெருமா. சரி, திருப்பி வச்சிடுறேன். வாங்க வந்தவாசி செண்பகவல்லி அம்மா வாங்க. திருமுறை கோயில் அடைதல் அருள் பெருகு தனி கடவுள். திருச்சிற்றம்பலம். ஐயா, அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் ஓம் நம சிவாய. அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டும் எனவும் புவனம் உய்ய இருக்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திருவருளும் எனவும் கூடி தெருட்களை நாண கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே தெருட்களை நாண கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க. திருக்கதவும் திறக்க வாங்க. பத்மாவதி அம்மா வாங்க. சிவாயிரம். திருப்பெருந்துறை செல்வா போற்றி. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாலூற்று பின்னை நீர் அம்மாழுங்கி அரற்றாதே திருமாமணி சேர் திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கள் திருத்தாள் சென்று சேர்வோமே திருமால் அறியா திருப்புயங்கள் திருத்தாள் சென்று சேர்வோமே. நன்றி நன்றி ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து திருப்பள்ளி எழுச்சி வாழப்பாடி சித்ராமா வாங்க. 8வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிறேங்க ஐயா. மாணிக்க வாசகருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அறிகில யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணி செந்தழல் புரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறையூரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. அந்தணனாவதும் காட்டி வந்தாண்டாய் அறமுதே பள்ளி எழுந்தருளாய். அந்தணன் என்பது அந்தணன் என்போன் அறவோன் அறமாவது மனத்துக்கண் மாசிலன் ஆத. அதனால தூய மனதோடு பெருமானை காலையில நெட்டை கூடி திருமுறை ஓதுதல். வாழ்க வாழ்க. சிற்றம்பலம். திருமுறை தமிழாசையில இன்றைக்கு 340வது நாள். இன்னைக்கு திருவாசகத்தில 24வது பகுதியாகிய அடைக்கலப்பத்து பக்குவ நிர்ணயம் என்பது. அதாவது நான் இந்த ஆன்மா ஈடேற வேண்டும் என்ற அந்த உறுதிப்பாடு. பக்குவம்னா நாம் ஈடேற வேண்டும் என்ற பக்குவம். அது நிர்ணயம் என்பதற்கு உறுதிப்பாடுன்னு பேர்.
ஆனால் அந்த வகையில அத அடைக்கலப்பத்து. திருச்சிற்றம்பலம். படைக்கலமாக உன்னாமத்து எழுத்து அஞ்சும் என்னாவில் கொண்டேன், இடைக்கலம் அல்லேன் எழுபிறப்பும் உனக்கு ஆட்செய்கின்றேன், துடைக்கினும் போகேன் தொழுது வணங்கி தூநீரு அணிந்து, உன் அடைக்கலங்கண்டாய் அணிதில்லை சிற்றம்பலத்து அரணே, தொழுது வணங்கி தூநீரு அணிந்து, உன் அடைக்கலம் கண்டாய் அணிதில்லை சிற்றம்பலத்து அரணே. தொழுதல் வேறு, வணங்குதல் வேறு. தொழுதல் என்பது கை வேலை, கைகால் குப்பி தொழீர் என்று. வணங்குதல் என்பது தலையினுடைய வேலை, தலையே நீ வணங்கா என்பது. தூநீர் அணிந்து உன் அடைக்கலம் புகுதல். அடைக்கலம்னா பெருமானிடத்துல போய் அடைக்கலம் பகைவருக்கு அஞ்சி போய் அரசனிடத்துல அடைக்கலம் புகுவது போல பெருமானிடத்திலே அடைக்கலம் புகுதல் என்று உலகியல் பொருள். ஆனால் அருளியல் நிலையிலே அடைக்கலம் என்பது தொழுது வணங்கி தூநீர் அணிந்து, அப்பர் வாக்குது. தொழுது வணங்கி தூநீர் அணிந்தால் நம்முடைய உடன் தூய்மையாக மாறும். காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக வாய்மையே தூய்மையாக மாறும். அப்படி மாறுகின்ற போது பெருமான் வந்து நம்மிடத்திலே போவான். நாம் பெருமான் வந்து அடைகின்ற களமாக நம்முடைய உடம்பை மாற்றிக்கொள்ளுதல். பொன்போலால் யாக்கை புரை பொறை கனிய பொன்னேடும் கோயிலா புகுதல. அதனால அடைக்கலம் என்பது நாம் பெருமானை தஞ்சமடைவது என்று பயந்து போய் பகைவனுக்கு அஞ்சி அந்த அடைக்கலம் புகுவதை விட அந்த வீரமான வாழ்வு சைவ வாழ்விலே என்னுடைய உடம்பை கோயிலாக்கி கொண்டு பெருமான் என்னுடைய உடம்பிலே வந்து புகுவதற்கான களமாக அதை மாற்றிக்கொள்ளுதல் என்று சொல்லுவார்கள் பெரியவர்கள். அந்த வகையிலே அமைந்த அடைக்கலப்பத்து. வாழ்க வாழ்க. முதல் பாட்டு செழுக்கமல திரளன. தலைப்புல ஐயா பக்குவ நிர்ணயம் கலவை பக்குவ நிர்ணயம் நான் சொன்னேன். இப்ப பக்குவம் என்பது நாம் வந்து இந்த ஆன்மா ஈடேற வேண்டும். பக்குவம் என்பது இந்த ஈடேற வேண்டும் என்ற எண்ணம், அந்த எண்ணத்திலே நிர்ணயம் என்பது உறுதியாக நிற்பது. நிர்ணயம் என்ற சொல்லுக்கு உறுதின்னு பேரு. கலவை பாட்டுன்னு போட்டிருக்கு. ஆமா, அதாவது அது ஒரே சந்த நடையில வெவ்வேறு சந்த நடையில இருக்கதா இசைக்காக சொல்லுவாங்க. ஆனா ஒரே மாதிரிதான் பாடுவாங்க. நம்ம ஐயா தாமரையா பாடுவார்ல, செழுக்கமல திரளன சேவடி சேர்ந்தமைந்த பழுத்த மன தடியர் உடன் போயினர் யான், புழுக்கனுடை புன் கூரம்பை பொல்லா கல்வி ஞானமில்ல அழுக்கு மன தடியேனுடையாய் உன் அடைக்கலமே அப்படின்ற பிம்லாஸ் ராகம்னு ஒரு ராகம் பேர் சொல்லுவாங்க. அது மாதிரி பாடுவாங்க. ஆனா அது வந்து ராகத்தால பாடுறது. ஆனால் உருகி பாடுவது என்பது அந்த சுத்தாங்கத்துல பாடுற அந்த முறை வேறு. ஓதுவார்களா சுத்தாங்கத்துல அந்த இந்த ராகம் மோகன ராகத்துல பாடுறது ஒரு அமைப்பு. வாழ்க வாழ்க. நடராஜா வாங்க ஆரம்பி. நாங்க கோயிலுக்கு போறையா, எனக்கு செண்பகம் ஒண்ணு குத்துருங்க ஐயா, ஒரே செல்லுல குத்துருங்க ஐயா. உள்ள போறோம், செல்லு அலோட் கிடையாது. அருளர் செய்ய ஒரு வேண்டுகோள். அருளர் செய்ய எல்லா நேரத்துல எல்லாரும் வேண்டா, யாருமே கேட்கல. சரியா சொல்லுங்கம்மா. அருளர் செய்ய வணக்கம். மோகன ராகத்துல பாடி காட்டுங்க. அந்த ஒரு கமலத்திரளனின் சேவடி சேர்ந்து அமைந்த பழுத்த மனத்து அடியரு உடன் போயினரு யான் பாவியேன் புழுக்கனுடை புன்குரம்பை பொல்லா கல்வி ஞானமில்ல அழுக்கு மனத்து அடியேன் உடையாய் உன் அடைக்கலமே. என்னுடைய உடம்பை கலனாக மாற்றி பெருமான் வந்து அடைவதற்கான
பக்குவத்தை அடைதல். அப்பதான் பெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுவான். வாழ்க வாழ்க. நன்றி ஐயா. நன்றி நன்றி. நன்றி நன்றி நன்றி. படிங்க. 2வது பாட்டு படிங்கம்மா. வெறுப்பனவே செய்யும். பத்மாவதி நடராஜா அப்படி சொன்னீங்களா? வெளியே போறாங்க. வெளியே விட்டா போறாங்க. ஓட்டுவாரு. அவர் போட்டு நிறுத்துங்க. சரி ஐயா படிக்கிட்டாங்களா ஐயா? பத்மாவதி அம்மா படிங்க. அடுத்தது 3வது பாட்டு நடராஜா படிக்க. வாங்க வாங்க 2 பேரும் படிங்க. சரிங்க ஐயா. சரிங்க. நன்றி ஐயா. வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை நின் பெருமையினால் பொறுப்பவனே அறப்பூன்பவனே பொங்கு கங்கை சடை செருப்பனவே நின் திருவருளால் என் பிறவியை வேர் அறுப்பவனே உடையாயடியேன் உன் அடைக்கலமே அறுப்பவனே உடையாயடியேன் உன் அடைக்கலமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பெருமான் என் பிறவிய வேறது பெரும்பீச்சு தரும் பெருமான் சதுர பெருமான் என் மனதினுள்ளே வரும் பெருமான் மலரோ நெடுமால் அறியாமல் நின்ற அரும் பெருமான் உடையாய அடைக்கலமே அரும் பெருமான் உடையாயடியேன் உன் அடைக்கலமே. நன்றி ஐயா. நன்றி நன்றி. பொருள் சொல்லுங்க ஐயா. சிவாயம். முதல் பாட்டு அழுக்கு மரத்து அடியேன் உடையாய் உன் அடைக்கலமே. அழுக்கு மெய்கொடு திருவடி அடைந்தேன் அதுவும் நான் பட பாலதன்றான் இல்லையா? அதனால என்னுடைய உடலை மட்டும் நான் தூய்மைப்படுத்துறேன். காலையில குளிச்சு தூய்மையா இருக்கணும், நான் பல தேய்க்கணும், குளிக்கணும், பூஜை பண்ண உடம்பை தூய்மையாக்கிறேன். ஆனால் உள்ளத்தையும் தூய்மையாக்க வேண்டும். அப்படி உள்ளத்தை தூய்மையாக்கினால் பெருமான் வந்து நம் உள்ளத்திலே புகுவான். அதற்கேற்றவாறு நம் உடம்பை கலனாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனால அழுக்கு மனத்து அடியேன் உடையாய் உன் அடைக்கலமே. நான் அழுக்கா இருக்கிறேன்னு தெரிஞ்சாதான் அதை தூய்மைப்படுத்த முடியும். என்னுடைய மனசு அழுக்கா இருக்கிறேன்னு தெரியணும் இல்லையா? நான் அறியாமலே தெரிஞ்சாதான் நான் அறிவை தேட முடியும். அதனால எப்படி அறியாமையிலிருந்து அறிவை தேடுகிறோமோ அதே மாதிரி அழுக்கான மனமுடையவன் என்று சொல்லி அந்த அழுக்கை தூய்மைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் வந்தால் அந்த எண்ணத்தினாலே பெருமான் வந்து நம்முடைய உள்ளத்திலே புகுவான். அழுக்கு மனத்து அடியேன் உடையாய் உன் அடைக்கலமே. அதான் சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லி காட்டினார். அழுக்கு மெய்கொடு திருவடி அடைந்தேன் அதுவும் நான் பட பலதொன்றானால் என்று பாடி காட்டினார். வாழ்க வாழ்க. 2வது பாட்டுல வந்து என் பிறவியை வேறறுப்பவன் அவன். நான் இறந்து பிறக்காமல் மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு விடுபடாமல் இரவாத இன்ப அன்பு வேண்டும் என்றால் என்னுடைய பிறவி வேறு அறுக்கப்பட வேண்டும். வேற அறுத்துட்டா செடி தானா சாஞ்சிடும். அதனால என் பிறவியை வேறறுத்தல் என்ற சொல்லாலே 2வது பாட்டு. 3வது பாட்டு பெருமான் அப்படி நாம் செய்தால் பெருமான் என்னுடைய உள்ளத்திலே அவன் வரும் பெருமான். அதனால நம்ம பெரும் பிச்சு தரும் பெருமான் சதுரப்பெருமான் என் மனத்தினுள்ளே வரும் பெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள். நான் அவனை தேட வேண்டியதில்லை. நான் அவனை நினைத்து கொண்டே இருந்தால் என் உள்ளம் அழுக்கானது என்று நினைத்தால் நான் வந்து அந்த என் பிறவியை வேறறுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இருந்தால் அவன் என் உள்ளத்திலே புகுந்து எனக்கு வேண்டியதை செய்வான். வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி. வாழ்க வாழ்க வாழ்க. சதுர பெருமான்னா சர்வசக்தி பெருமானாயா? சதுரம் என்ற சொல்லுக்கு சதுரப்பாடுடையவன்னா பேரறிவுடையவன் பொருள். சதுரம் என்றது அந்த 4 பக்கம் எல்லா விதமான அறிவும் படைத்தவன் அவன். நமக்கெல்லாம் ஏதாவது ஒரு அறிவு தான் இருக்கும். கெமிஸ்ட்ரி படிச்சா பாட்னி தெரியாது, பாட்னி படிச்சா ஜுவாலஜி தெரியாது. ஆனால் அவன் 64 கலைகளும் வல்லவன் அவன். அதனால அவனுக்கு சதுரப்பாடுடையவன் பேரு. சதுர பெருமான்னா எல்லா வகையான அறிவும் உடைய ஒரே பெருமான், பேரறிவு பெருமான். நன்றி நன்றி. நடராஜா வாங்க. பொழிகின்ற துன்ப புயல். நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். பொழிகின்ற துன்ப புயல் வெள்ளத்தில் நின் கழல் பூனை கொண்டு
இழிகின்ற அன்பர்கள் ஏறினர் வான் யான் இடர்கடல்வாய். ஒழிகின்ற துன்ப புயல் வெள்ளத்தில் நின் கழல் பூனை கொண்டு இழிகின்ற அன்பர்கள் ஏறினர் வான் யான் இடர்கடல்வாய். சுழி சென்று மாதர் திரை பொற காம சுரவெறிய அழிகின்ற நன்னுடையாயடியேன் உன் அடைக்கலமே. சுழி சென்று மாதர் திரை பொற காம சுரவெறிய அழிகின்ற நன்னுடையாயடியேன் உன் அடைக்கலமே. அதாவது இடர்ச்சுழிப்படுதல். நான் இந்த இடராகிய சுழியில மாட்டுக்கொள்கிறேன். அதனால அந்த மாதரு திரைபொற காமச்சுரவரிய, மாதர் என்று மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசைன்னு சொல்றதுக்காக மாதர் சொல்லி காட்டுற அது பொது சொல். ஆனால் உலகியல் ஆசைகளிலே நான் அழுந்தி கிடப்பதனாலே எனக்கு இடர் வருகிறது. அந்த உலகியல் ஆசையிலிருந்து விடுபட்டு பெருமானிடத்திலே அன்பு சேர்ந்தால் அந்த இடர் நீங்கி இன்பம் வரும் என்பதற்கான அடையாளம். வாழ்க வாழ்க. அடுத்து 5வது பாட்டு. சுருள் புரி கூழையர். பட்டமாலமாக. திருச்சிற்றம்பலம். சுருள் புரி கோழையர் சூழலில் பட்டுன் திறம் மறந்திங்கு இருள் பொறியாக்கையிலே கிடந்து எய்தனன் மடத்த மைத்தடங்கன் வெருள் புரிமான் நோக்கிதன் பங்க விண்ணோர் பெருமான் அருள் பொறியாய் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. அருள் பொறியாய் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. திருச்சிற்றம்பலம். இருள் புரி யாக்க. இருள் என்பது ஆணவ இருள். யான் எனது என்ற செருக்கினாலே ஆட்படுகின்ற இருள். அந்த இருளிலிருந்து விடுபட வேண்டுமானால் பெருமானுடைய அருள் வேண்டும். அந்த அருள் தான் சோதியாய் வந்து அருள் செய்யும். ஆதியம் அந்தமில்லா அரும் பெரும் சோதி. அதனாலே பெருமான் சோதியாய் இருக்கிறான். அதனாலே அவன் ஒளியாய் இருக்கிறான், நான் இருளாய் இருக்கிறேன். அந்த இருள் புரி யாக்கையிலே கிடந்து எய்த்தனன் என்ற அந்த உணர்வு வந்தாலே ஆணவம் அடங்கும். அப்ப கடவுளை அருள் தானா வந்து நம்மை சேரும். வாழ்க வாழ்க. மாழமை பாவிய கண்ணியர். சிவலலிதா லோகநாதன். வாங்க. நம்மையா. மின்கனி நானுடங்கும் இடையார். 6வது பாட்டு. மாழமை பாவிய நம்மையா. மாழமை பாவிய கண்ணியர் வன்மத்து இடை உடைந்து தாழியை பாவு தயிர் போல் தளர்ந்தேன் தடமலர்த்தாள் வாழிய போது வந்தென்னால் வணங்குவன் வல்வினையே ஆழியப்பா உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மணிவாசக பெருமான் சொன்னார், வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாமுயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டி. அதனால அடுத்தவங்களை பார்த்தா வாழ்த்தை கத்துக்கணும். என்ன ஏதோ வாழ்க வளமுடன்னு அவங்கதான் வாழ்த்தை கத்து கொடுத்தாங்கன்னு சொல்லினுங்கிறாங்க. இப்ப இருக்க அந்த இந்த ஆனா அவங்க கத்து கொடுக்கல, நமக்கு வாழ்க்கை கத்து கொடுத்தவர் மணிவாசக பெருமான். என்ன இந்த பாட்டுல சொல்றார், வாழி எப்போது வந்து எந்நாள் வணங்குவன் வல்வினையேன் அப்படின்னு வாழ்த்தை கத்து கொடுத்தவரே நம்முடைய மணிவாசக பெருமான். ஞானசம்பந்த பெருமான் என்ன பண்ணாரு, திருப்பாசனம் பாட சொல்ல வாழ்க அந்தணர் வானவரானினம்னு பாடினாரு. திருமூல திருமந்தத்துல கடைசி பாட்டு அப்படிதான் இருக்கும். வாழ்கவே வாழ்க என் அந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்து அவன் தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதம். இந்த வாழ்க என்ற முழக்கம் வந்து நம்ம சைவ முழக்கம். அதான் அவங்க எடுத்துக்கிட்டு இப்ப அவங்க வாழ்க வள வாழ்வு சொல்லி அதெல்லாம் புதுசா அவங்க கண்டுபிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்காங்க. வாழ்க வாழ்க. நன்றி. சொக்கமாலம். அவங்க 7வது பாட்டு. மின்கண்ணினார். திருச்சிற்றம்பலம். மின்கண்ணினார் நுடங்கும் இடையார்
வெகுளி வலையில் அகப்பட்டு புன்கண்ணனாய் புரள் வேடே புரளாமல் புகுந்தருளி என் கண்ணிலே அமுதோரித்து என் பிழைக்கிறங்கும் கண்ணனே உடையாயடியேன் அடைக்கலமே என் கண்ணிலே அமுதோரித்து என் பிழைக்கிறங்கும் கண்ணனே உடையாயடியேன் அடைக்கலமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பொதுவா ஆசைய 3 வகையா பிரிப்பாங்க. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசைன்னு. அதுல நடுவுல பெண்ணாசைய சொன்னா மத்த ரெண்டும் சேர்ந்துள்ளதுக்காக அது பெண்ணாசைய சொல்லி மின்கண்ணினார் உடங்கடை ஏதோ அப்படியே காமிச்சு சொல்ல பெண்களை எது இழிவுபடுத்தாம அப்படி அல்ல அது. அப்படி பல பேர் அப்படி பொருள் சொல்றாங்க. ஆனால் அப்படி அல்ல. அது எதனால இந்த ஆசைகள் வருது? நம்மிடத்திலே உள்ள ஆணவத்தினாலே அந்த ஆசை வருகிறது. யான் எனது என்ற செருக்கினாலே ஆசை வருகிறது. அது கிடைக்காத போது வெகுளியாகிய கோபம் வருகிறது. ஆனால் ஆசையை அடக்கனா கோபம் தீரும். கோபம் தீர்ந்தால் அன்பு வரும் என்பதற்கு அடையாளமாக அது சொல்லப்பட்ட பொதுவான செய்தி. அதை வேற மாதிரி கொண்டு போய் அதை காம இச்சையை பாட்டார், அப்படி பாட்டார், இப்படி பாட்டான்னு சொல்றாங்க. அப்படி அல்ல. அது உலகியல் நிலையில பார்க்காமல் அருளியல் நிலையில பார்க்க வேண்டும் என்றால் நம்முடைய ஆசைகளை அடக்க வேண்டும். ஆசைகளை அடக்கினால் வெகுளி என்ற அந்த கோபம் போகும். கோபம் போனால் அன்பு தானாக வரும். அந்த அன்புதான் சிவம். வாழ்க வாழ்க. நன்றி. மாவடு வகிர் என்ன? தேவி காட்டூர். அடுத்தது கோபால் சரிதா. வாங்க ஐயா. கேட்டுக்கிறேங்க ஐயா. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். வாழ்க. கோபால் சரிதா. வாங்க. திருச்சிற்றம்பலம். சாமி 7வது பாட்டாங்களா சாமி? 8வது பாட்டுமா. மாவடு வகிர். திருச்சிற்றம்பலம். மாணிக்க வாசகரைய திருவடிகள் போற்றி போற்றி. மாவடு வகிரன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய் கும்பி கேயிடு வாய் நின் குறிப்பறியேன் பாவிடையாடு குழல் போர் கறந்து பறந்து உள்ளம் கெடுவேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே பாவிடையாடு குழல் போர் கறந்து பறந்து உள்ளம் கெடுவேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. என் உள்ளம் எப்படி தடுமாறுகிறதுன்றப்போ அதுக்கு ஒரு உதாரணத்தை சொன்னார் நம்முடைய மணிவாசக பெருமான். பாவிடை ஆடு குடல் போல் கறந்து பறந்தது உள்ளம். காஞ்சோரத்துல காலையில வந்து நெசவு பாவை போடுவாங்க. அதை கொண்டு போய் அந்த பாவை போட்டு அந்த இதுல வச்சு அந்த குழல்ல அந்த இது இங்க அங்கேயும் பாவம். அப்பதான் அந்த துணி நெய்ய முடியும். அதுக்காக பாவிடை ஆடு குடல் போல் கறந்து பறந்தது உள்ளம் என்று நேச நாயனார நினைவுபடுத்துகிற செய்தின்னு சொல்லுவாங்க. அதை வாழ்க வாழ்க. அடுத்து பிரிவு அறியா அன்பர். சிற்றம்பலம். அடியன் படிக்கிறியா? வாங்க. பிரிவறியா அன்பர் நின் அருட்பெய் கழல் தாளினைக்கு மறிவறியா செல்வம் வந்து பெற்றார் உன்னை வந்திப்பதோர் நெறி அறியே நின்னையே அறியே நின்னையே அறியும் அறிவறியேன் உடையாயடியேன் உன் அடைக்கலமே அறிவறியேன் உடையாயடியேன் உன் அடைக்கலமே. உன்னை எப்படி வணங்குவது என்ற நெறி அறியேன். அது என்ன நெறி என்றால் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு காட்டிய நெறி. அது மணிவாசகர் காட்டிய நெறி நமச்சிவாய நெறி. அதனாலதான் திருவாச ஆரம்பி சொல்லுவேன்,
நமச்சிவாய வாழ்கன்னு ஆரம்பிச்சார். என்னையோர் வார்த்தையுள் படுத்து பற்றிய என்ற அந்த நமச்சிவாய நெறி. அது ஏதோ சைவத்துக்கு மட்டுமே உரிய ஒரு தனி சொல்லு சிவமந்திரம் அப்படின்னு பல பேர் அதை இது பண்ணிட்டாங்க. இல்லை, அது ஒரு பொது சொல். நடப்பு என்றும் மறைப்பு என்றும் சிறப்பு என்றும் வனப்பு என்றும் யாப்பு என்றும் சொல்லி அந்த நெறி, அந்த நமசிவாய நெறி. நான் என்றால் நடப்பு, நாம் உலகத்துல செய்கிற செய்கைகள். அந்த செய்கையினாலே நமக்கு மேலே ஒரு பொருள் இருக்கிறது என்பதை மறந்து போகிறோம். அதனால அதுக்கு மறைப்புன்னு பேரு. அந்த பொருள் எதுன்னா சிறப்பான பொருள். அந்த சிறப்பான பொருளை அடைவதற்கு துணை செய்வது வனப்பு ஆற்றலாகிய திருவருட் சக்தி. பெருமான் அம்மையப்பனா இருக்கிறதுனால அதனால தாய் உள்ளத்தோடு அந்த வனப்பு சக்தி தாய் உள்ளம் கருணைன்னு சொல்லுவாங்க. யாப்பாகிய உடம்பு, யாப்பாகிய உடம்பு நடப்பாகிய அந்த உலக நடப்புகளிலே நமக்கு மேலே ஒரு சக்தி மறந்து போகிறது. அதுதான் சிறப்பு. அந்த சிறப்பை அடைவதற்கு வனப்பு என்ற அது பொது சொல். அது எல்லா சமயங்களுக்கும் எல்லா கடவுளுக்கும் அது பொருந்தும். அதனால்தான் சிறப்பு என்ற சொல்லாலே சொல்லி காட்டினார்கள். நாம் சைவம் என்கிற போது அந்த சிறப்பை சிவம் என்று சொல்லலாம். அவரவர்கள் தெய்வத்து பேரை சொல்லலாம். அது சிறப்பு பொருள். அவங்க அதனால்தான் யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார் தாம் வரும் என்பது சிவஞான சித்தியார் பாட்டு. அந்த வகையில அதை பொது சொல்லாக கொண்டு, ஆனாதான் நற்றுணையாவது நமச்சிவாயவேன்னு சொல்ற காட்டுறது. அந்த நமச்சிவாயத்தை பலகால் சொன்னால் அது சிவாயன மந்திரமாக மாறும். அது சிவாயன பின்னால சிவைய சிவை என்று மாறும். அப்புறம் சிவ சிவை என்று மாறும் என்று சொல்லி அதை நன்னெறி நான்மணி திருமூலத்தில் அதெல்லாம் விளக்கி காட்டுவார்கள் திரு அம்பல சக்கரத்துல. அதனால நமசிவாய் என்பது பொது சொல்லாக பயன்படுத்தி அந்த நமச்சிவாய நெறியை பயன்படுத்தினால் அது இறையருளில் சேர்க்கும். அந்த இறையருள் எந்நாட்டவர்க்கும் இறைவனாயிருக்கிற பெருமான் அந்த இறைவன் எந்நாட்டு இருக்கிற பெருமானை பலகால் சொல்ல சொல்ல அது தென்னாருடைய சிவனாக சிவாயன மந்திரமாக மாறும் என்பதுதான் நம்முடைய பண்டைய பழந்தமிழ் நெறி என்று சொல்வார்கள். அந்த நெறியறியேன் நின்னையே அறியேன் நின்னையே அறியும் அறிவு அறியேன் என்று சொல்லி காட்டுகிறார் மணிவாசகர். வாழ்க வாழ்க. வழங்குகின்றாய்க்கு வழங்குகின்றார்க்கு உன்னருளா அமுதை வாரிக்கொண்டு விழுகின்றேன் விக்கினின் வினையேன் என் விதிமையால் தழங்கு தரும் தேன் அன்ன தண்ணி அருக தந்து உய்ய கொள்ளாய் அழுகுகின்றேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே அழுகுகின்றேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே அடைக்கலமே. திருச்சிற்றம்பலம். தழங்கரும் தேனன்ன தண்ணீர் பருகத்தந்து உய்ய கொள்ளாய். அந்த தண்ணி தான் எல்லாத்துக்கும் முக்கியம். வானின்று அமையாது உலகம். ஒரு பொருளை சமைக்கணும்னு தண்ணி வேணும். சமைச்சப்புறம் சாப்பிடும் போது தண்ணி இல்லாம சாப்பிட முடியாது. நிக்கிட்டா தண்ணி தான் குடிக்கணும் இல்லையா? அதனால நீர் தான் எல்லாத்துக்கும் சிறப்பு. அந்த நீர் எப்படிப்பட்ட நீர்? தேனன்ன நீர் என்று சொல்றார். தழங்கரும் தேன் அன்ன தண்ணீர். அந்த தேன் என்பது எதை குறிக்கும்? சிவத்தை குறிக்கும். அதனால்தான் தேனித்தல் தியானித்தல்னு சொல்லுவாங்க. சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார். அதனால தேனன்ன தண்ணீர் என்பது சிவம் கொடுத்த பொருளாக, இந்த உலகமே இறைவன் கொடுத்த கொடை. அதை என்ன பண்ணா அண்டத்திலே நிலம் நீர் தீ காற்று ஆகாசம் என்ற ஐம்பூதங்களை கொடுத்தான். புண்டத்திலே மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற ஐம்பொறிகளாக தந்து அதன் மூலமாக சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற அந்த ஐம்புலன்களை அனுபவிக்க செய்தான் என்று சொல்கிற மாதிரி அதற்கெல்லாம் இன்றியமையாதது நீர். அந்த நீர் தேனன்ன தண்ணீர். இதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த நினைப்பு தான் தேனாகிய தேனித்தல். அதுதான் தியானித்தல் நெட்டை கூட. வாழ்க வாழ்க வாழ்க. அதனாலே நாம் இந்த அடைக்கலப்பத்து என்பது நாம் பெருமானை அடைக்கலம் புகுதல். ஏதோ நமக்கு ஏதோ பகைவன் இருக்கிறான், அந்த பகையில இருந்து மீறி பெருமானை போய் போய் இது அடையணும், தஞ்சம் அடையணும் என்ற சொல்லாலே காட்டாமல் நம்முடைய உடம்பையே கோயிலாக்கி கொண்டு பெருமான் வந்து அடைகிற கலனாக இந்த உடம்பை மாற்றிக்கொண்டால் காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக, மனமணி லிங்கமாக மாறும்
அதுதான் மணிவாசக பெருமானும் பொன்புலால் யாக்கை பொறை புரை கனிய பொன்னடும் கோயிலா புகுந்து. இந்த உடம்பு எப்படிப்பட்டது? பொத்தை ஒன் சுவர் புழுப்பொறிந்து உளுத்து அசும்பு ஒழுகிய பொய்க்கூரை தான். ஆனா இந்த பொய்க்கூரையை மெய்னுவா வச்சாங்க. ஏன்னா அதை மெய்யாக மாற்ற வேண்டும். அப்படி மெய்யாக மாற்ற வேண்டுமானால் புன்புலால் யாக்கை பொறை புரை கனியனும். அந்த பொறை புரை கணிக்கு தான் திருச்சதங்க முதல் பாட்டு. மெய்தான் அரும்பி விதிர் விதித்து உன் விரையார் கழற்கையன் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் நிகழ்விடேன். அந்த உருக்கம் வந்தால் இந்த உடம்பு என்ன உடம்பும் கோயிலாக மாறும். பெருமான் வந்து நம்மை தேடி வந்து நம் உள்ளத்திலே புகுந்து நமக்கு அருள் செய்வான். அருள் செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனைக்காக அமைந்த பக்குவ நிர்ணயம் தான் இந்த அடைக்கல பத்துன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. இன்னொரு ஒன்று படிக்கலாம்யா? படிக்கலாம்யா. இந்த பாட்டு வழங்குகின்றாய்க்கு வந்து சாப்பிடறதுக்கு முன்ன படிக்கணும்னு சொல்றாங்கய்யா. தண்ணி கொடுக்கிறதுக்காக பெருமானை அடைக்கலம் புகுறாரு. அந்த அன்னம்பாலிக்கத்திலே சிற்றம்பலம் பாட சொல்ல சாப்பிட்றதுக்கு முன்ன அன்னம்பாலிக்கத்திலே சிற்றம்பலம் பாடுவாங்க. அது தேவாரம் பாடும் போது இந்த பாட்டையும் சொல்லி தண்ணீர் பருகி விட்டு சாப்பிட வேண்டும். அப்பதான் தொண்டை அடைக்காம இருக்குன்றதுக்காக தழங்கரும் தேனென்ன தண்ணீர் பருக தந்து உயர்கொள்ளாயின அந்த தண்ணி எடுத்து கையில விட்டு மும்முறை சாப்பிட்டு அருநான்கு சுத்தம் அதிசுத்தா சுத்தம் உருமாயை உடனே சுத்தம்னு நம்ம ஆன்மாக்களை சுத்தப்படுத்துவதற்கு அடையாளமாக அந்த ஆன்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவதத்துவம் என்ற மும்முறை பருகுதுன்னு சொல்லி அப்படி அந்த தண்ணீரை மும்முறை ஊற்றி பருகிட்டு சாப்பிட்டா தொண்டையில எந்த ஒரு அடைப்பு இருக்காது, உணவு சரியா போயிடுறதுக்காக இந்த உலகியல் நிறையில உணவை உண்ணும் போது கூட இறை நினைவோடு உண்ணவன்பர்க்கா இந்த பாட்டு சொல்லுவாங்க. வழங்குகின்றாய்க்கு உன் அருளார அமுதத்தை, அந்த அமுதன்னு வர்றதுனால அங்க பாட்டு அன்னம்பாலிக்கத்தில்லை சிற்றம்ல அமுது தானே, அதனால இந்த பாட்டை சொல்லுவாங்க. திருமணங்களா அந்த பாட்டை சொல்ற வழக்கம். எங்க நம்ம பேரு மடத்தெல்லாம் சொல்லுவாங்க. வழங்குகின்றாய்க்கு உன் அருளார அமுதத்தை வாரி கொண்டு விழுங்குகின்றேன். அவசரமா சாப்பிட்டா என்ன பண்ணுவோம்? விற்கும். அதனால விக்கினேன் வினையேன் என் விதி என்மையால். இந்த விக்கல் எதனால வருது? நான் செய்த வினையினாலே வருகிறது. அவசரமா சாப்பிட்ற அந்த வினை இருக்குல்ல, அந்த வினையினாலே வருகிறது. ஆனால் எதை செய்தாலும் நிதானமா செய்யணும். தானத்தில் சிறந்த தானம் நிதானம் என்பதனால அந்த நிதானமா சாப்பிடணுன்றதுக்காக நொறுங்கி தின்றால் 100 வயதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நிதானத்துக்கு அடையாளமாக அந்த தண்ணீரை பருகிட்டு அப்புறம் நிதானமா சாப்பிடறதுக்காக அந்த பாட்டை சொல்லுவாங்க. அந்த உலகியலுக்கும் அருளியலுக்கும் சேர்த்த பாடலானதுனால வழங்குகின்றாய்க்கு உன் அருளாரமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன் விக்கினேன் வினையேன் என் விதி என்மையால் தழங்கரும் தேன் அன்ன தண்ணீர் பருகத் தந்து உய்ய கொள்ளாய். அப்ப விக்கல் வந்தா தண்ணி குடிக்கணும் இல்லையா? தண்ணி குடிச்சான்னு கேட்பாங்க, தண்ணி எடுத்து கொடுப்பாங்க. அதனால தழங்கரும் தேன் அன்ன தண்ணீர் பருகத் தந்து உய்ய கொள்ளாய் அழுங்குகின்றேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. அழுங்குதல் என்பது உணவு உண்ணுகிற போது இது பெருமான் கொடுத்த கொடை என்ற அந்த உணர்விலே அழுந்த வேண்டும் என்பதற்காக அழுங்குகின்றேன் உடையாய் அடியேன் உடைக்கணும். சாப்பிடும் போது கூட இறை நினைவோடு சாப்பிடுறதுக்காக இந்த பாட்டு சொல்லி சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. ஆனா வெறும் உலகியலுக்கு மட்டுமல்ல, அருளியல்லையிலே பெருமான் எனக்கு அருளை வாரி வழங்க, வெறும் அமுதத்தை மட்டுமல்ல அருளையும் வாரி வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனை. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. அதுக்கு அவனே நான் தேடி வந்து என் உள்ளம் புகுந்து அருள் செய்ய வேண்டும். நன்றி 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 நன்றி. வாங்க சங்கரையா, வாங்க முதல் பாட்டு படிங்க, ஆரம்பி. சங்கரையா வந்து நேசநாயன அவருக்கு ஏத்த பாட்டு 8வது பாட்டு தான். பாவிடை ஆடு குடல் போல் கறந்து பறந்தது உள்ளதான் சங்கரையா பாட்டு. ஐயா புது பாவதாயா ஏத்திக்கிறேன். சரியில்ல, பழைய பாவு முடிஞ்சு புதுசா பாவு ஏத்தி இருக்கேன் ஐயா. அதுதான் ஓகே ஐயா, ஓகே ஐயா, வாங்கிக்கலாம். திருச்சிற்றம்பலம்.
செழுக்கமல திரளனின் சேவடி சேர்ந்தமைந்த செழுக்கமலம். ஆடியோ சரி வரலையா? செக் பண்ணீங்க. திரளனின் சேவடி சேர்ந்தமைந்த படு. சரியா வரல, விட்டு விட்டு வரலையா? விட்டு விட்டு வருது. சரிங்க சரிங்க. திருச்சிற்றம்பலம். செழுக்கமல திரளனின் சேவடி சேதமைந்த பழுத்தமன தடியருடன் போயினர் பயான் பாவியே புல்கனுடை புன்குரம்பை பொல்லா கல்வி ஞானமிலா அழுக்கு மன தடியேன் உடையாய் உன் அடைக்கலமே. அழுக்கு மன தடியேன் உடையாய் உன் அடைக்கலமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அப்ப அந்த அழுக்கு எப்படி போகும்னா அடியாரோடு சேர்ந்தா போகும். அதுதான் என்ன பண்ணாரு? பழுத்த மனத்து அடியரு உடன் போயினர். அடியரிக்குட்டி அதிசயம் வாயிலாக அந்த அழுக்கை நீக்கிக் கொள்ளலாம் என்ற வகையில அதுக்கு பொருள் சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. வாங்கம்மா. வெறுப்பனவே செய்யும் வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையன் பெருமையினால். வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை நின் பெருமையினால். பொறுப்பவனே அற பூண்டவனே பொங்கு கங்கை செடை செருப்பவனே நின் திருவருளால் என் பிறவியை. செருப்பவனே நின் திருவருளால் என் பிறவியை. வேறறுப்பவனே உடையாயடியேன் உன்னடைக்கலமே என் பிறவியை. வேறறுப்பவனே உடையாய் அடியேன் உன்னடைக்கலமே. எந்த காரியத்தையும் நாம் வெறுப்போடு செய்தால் நமக்கு என்ன வரும்? சிறுமைதான் வரும். அதனால வெறுப்பனவே செய்யும் என் சிறுமை என்று சொல்லி காட்டுகிறார். அப்ப நமக்கு பெருமை வர வேண்டும் என்றால் வெறுப்பை விட்டு விருப்போடு செய்தால் பெருமை வரும் என்பதை சொல்லாமல் சொல்லி காட்டுகிறார் என்று சொல்லுவார்கள். அந்த சொல்லாமல் சொல்லுதல் அதற்கு வெறுப்பினாலே சிறுமை வரும் என்றால் வெறுப்பினாலே பெருமை வரும் என்பது. வாழ்க வாழ்க. மூணாவது பாட்டு பெரும் பெருமான். குன்றத்தூர் உமா அம்மா வாங்க. தெரும் தெருமான் என் திரதியதேரறுத்து தெருங்கீச்சு தரும் பெருமான் சதுர பெருமான் என் மனத்தின் உள்ளே. வரு பெருமான் மலரோ நெடுமான் அறியாமல் நின்ற அரு பெருமான் உடையாயடி உன் அடைக்கலமே. வரு பெருமான் மலரோ நெடுமான் அறியாமல் நின்ற அரு பெருமான் உடையாயடியே உன் அடைக்கலமே. பெருமான் தரக்கூடிய நிலையில இருக்கிறான். வேண்டத்தக்கதறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி. அதனால தரும் பெருமான் என்பது அந்த சதுர பெருமானாகிய திருப்பெருந்துறை பெருமானை குறிக்கும். நாமெல்லாம் அவன் தருகிற பொருளை பெரும் பெருமானாக அடியாராக இருக்கிறோம். பெருமான் ஆண்டவனா இருக்கிறான், நாம் அடியார் இருக்கிறோம். அவன் தரும் பெருமானாகவும் நாம் பெரும் பெருமான் இருக்கிறான் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. பொழிகின்ற நமச்சிவாய வாழ்க. வாங்க வாங்க. பொழிகின்ற துன்ப புயல் வெள்ளத்தில் நின் கழல் பூனை கொண்டு இழிகின்ற அன்பர்கள் ஏறினர் வான் யான் இடர்கடல்வாய். துழி நின்று மாதர் திரை போற காம சுரவெறிய
அழுகின்ற நன்வுடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. நமச்சிவாய வாழ்க. சிவாய நம. நன்றிங்க ஐயா. ஐயா, எழுகின்ற அன்பர்கள் யாருங்க ஐயா? எழுகின்ற அன்பர்கள் ஏறினர் வான். எழுகின்ற அன்பர்கள்னா பெருமான் திருப்பெருந்துறை வந்த போது அவரோட ஒரு பெரிய கூட்டம் வந்தது. அந்த கூட்டம் போது அவரோட சேர்ந்து போயிட்டு அந்த கூட்டம். இழிகின்ற அன்பர்கள்னா பெருமானோட சேர்ந்து தேன, இழிந்தல்னா அவரோட இணைந்து போதல்னு அர்த்தம். அவர்கள்லாம் அன்பர்களாக இருந்தார்கள். அந்த அன்பினாலே அவர்கள் போயிட்டாங்க. நம்மளாம் ஆசையில இருக்கிறோம், அதனால இங்க நின்று விடும். அதனால அந்த அன்பை விட்டு, ஆசையை விட்டு அன்பு சேர வேண்டும். இழிகின்ற அன்பர் என்பது பெருமானோடு உடன் சேர்ந்து போன கூட்டம். இவரை மட்டும் தனியா விட்டு போயிட்டாங்களாம். ஏன்னா இவர் இன்னும் உலக ஆசையில இருக்கிறாருன்றதுக்காக அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. இன்னொரு அர்த்தம், இல்ல பெருமான் உபதேசம் பண்ண நமக்காக திருவாசகத்தை தர வேண்டும் என்ற கருணையினாலே பெருமான் விட்டு சென்றார் என்று ஒரு பொருள் சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. நன்றிங்க. நன்றி. காந்திமதி அம்மா. சுருள் பொறி கூடை படிக்கிறீங்க ஐயா. சிவா திருச்சிற்றம்பலம். சுருள் புரி கூரையர் சூழலில் பட்டுன் திறம் மறந்திங்கு இருள் புரியாக்கையிலே கிடந்து ஏத்தினன் மை தடங்கண் வெருள் புரி மானன்ன நோக்கி தன் பங்கவின்னோர் பெருமான் அருள் புரியாய் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். வெருள் புரிமானன்ன நோக்கி, ஏன்னா வெருள்னா அச்சம்னு பொருள். பெருமான் கையில இருக்கிற மான் என்ன பண்ணுமா? அச்சமா இருக்குமா. எதனாலனா அவன் கீழே அவன் புலித்தோல் அணிந்திருக்கிறான். அதனால அந்த புலியை பார்த்து மான் அஞ்சுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் அஞ்ச வேண்டியது இருக்குன்னா அந்த மானாகிய மயக்கம், நாம் உலக மயக்கத்தில் இருக்க வேண்டும் என்று அஞ்ச வேண்டும். அப்படி அஞ்சினால் அந்த மாயையாகி அந்த உலகியல் நிலையிலிருந்து மாயாத அணுவிளக்காகிய பெருமான் கொடுத்த அந்த கொடையாகிய உடம்பை தூய்மை செய்து அதன் மூலமாக பெருமான் நம்மிடத்திலே அடைய வேண்டும் என்று இந்த உடம்பை கலனாக மாற்றிக்கொள்ளுதல். வாழ்க வாழ்க. ஆறாவது பாட்டு. அடுத்தது காமாட்சி குமார். வாங்க காமாட்சி அம்மா. இருக்கீங்களா? ஜான்சி ராணி அம்மா. ஜான்சி ராணி சதாசிவம். ஐயா வணக்கங்க ஐயா. திருச்சிற்றம்பலம்ங்க ஐயா. வாங்கம்மா. மாலமை பாவிய கன்னியர் வன்ம திடவுடைந்து தாழியை பாவு தயிர் போல் தளர்ந்தேன் தடமலர்ந்தாள் வாழிய போது வந்து என்ன வணங்குவேன் வல்வினையேன் ஆழிய பாவுடையாயடியேன் உன் அடைக்கலமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. தாழியை பாவு தயிர் போல் தளர்ந்தேன். அந்த தயிர்களை அந்த தயிர்ல கூட மத்த விட்டா அது எப்படி தளர்ந்து போதோ அதே மாதிரி நானும் தளர்ந்து போகிறேன். அப்படி தளராமல் இருக்க பெருமான் எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக பெருமான் என்னுடைய உள்ளத்திலே புக வேண்டும் என்ற விண்ணப்பம். வாழ்க வாழ்க. அடுத்து மின்கண்ணினார். பரமேஸ்வரி அம்மா வாங்க. சிவாய நம ஐயா. மின்கணினார் நுடங்கும் இடையார் வெகுளி வலையில் அகப்பட்டு புன்கணனாய் புரல்வேனை புரளாமல் புகுந்து அருளி என் கண்ணிலே அமுது ஊறி தித்தித்து என் பிழைக்கிறங்கும் கண்ணனே உடையாயடியேன் உன் அடைக்கலமே. என் கண்ணிலே அமுதூரி தித்தித்து என் பிழைக்கிறங்கும் அங்கனனே உடையாயடியேன் உன் அடைக்கலமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா.
என் கண்ணிலே அமுது ஊறி தித்தித்து என் பிழைக்கிறங்கி. அவ என்னுடைய கண்ணுல அமுது ஊறணும் என்ன பண்ணும், அந்த கண்ணுடைய இரண்டு கண்ணுடைய பார்வையும் போய் இறந்து கொண்டு போய் புருவ நடுவிலே சேர்த்தல், அதுதான் நெட்டை கூடல். அதனால என் கண்ணிலே அமுது ஊறல் என்பது நம்ம நடராஜையா டெய்லி சொல்ற நெட்டை கூடலுக்கு அந்த பொருள் சொல்லுவாங்க. என் கண்ணிலே நின்று அமுது ஊறி கருணை செய்தல் என்று. வாழ்க வாழ்க. மாவடு வகிரன்ன. சரஸ்வதி அம்மாவாங்க. மியூட் ஓபன் பண்ணுயா. மாவடு வகிர் அண்ண கண்ணி பங்கானின் மலரடிக்கே. மாவடு வகிர் அண்ண கண்ணி பங்கா நின் மலரடிக்கே. கூவிடுவாய் கும்பிக்கே இடுவாய் நின் கொலிபறியேன். பாயிடை ஆடு குடல் போல் கறந்து பறந்து உள்ளம் ஆகெடுவேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. ஆகெடுவேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. மாவடு வகிரன்ன கண்ணி பங்கா. தேசமெல்லாம் புகழ்ந்தாடும் கட்சி திரியத்துல அந்த மாமரத்தின் கீழே இருந்த அந்த பெருமானை வணங்கி அந்த பெருமாட்டி மாவடு வகிரன்ன கண்ணி என்று அவதான் காமாட்சின்னு சொல்ற, காஞ்சி காமாட்சின்னு சொல்றாங்க. ஆனா அவருக்கு என்ன பேரு, ஏலவார் குழலின் பேரு. அந்த ஏலவார் குழலி வழிபட்ட ஏகம்ப பெருமான் அவன் அவன் மாமரத்தின் கீழே மூலமாக இருக்கிறான். அந்த பெருமாட்டி மாவடுவாகிய கன்னியாக இருக்கிறாள் என்று ஏகம்பநாதனையும் ஏலவார் குழலையும் நினைவுபடுத்துகிற பாடலாக இந்த பாடலை சொல்லுவார்கள். மாவடு வகிரன்ன கன்னி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய். வாழ்க வாழ்க. வந்தவாசி செண்பகவல்லி அம்மாவாங்க. பிரிவரியா அன்ப. வாழப்பாடி சித்ரா அம்மாவாங்க. தமிழரசி அம்மாவாங்க. வாங்கம்மா வாங்கம்மா. பிரிவறியாம்பர் நின் அருள் பெய் கலத்தாளினை கீழ் மறிவறியா செல்வம் வந்து பெற்றார் உன்னை வந்திப்பதுவோர் நேதி அறியேன் நின்னையே அறியேன் நின்னையே அறியும் அறிவறியேன் உடையாய் அடியேன் முன் அடைக்கலமே. பிரிவு அறியா அன்பரு நென்னருட்பெய்கடல் தாழ்கிழக்கு என்பது பெருமானிடத்திலே அன்பு சென்ற அடியார்களோடு சேர்ந்தால் அந்த மறிவறியா செல்வமாகிய திருவடி பேறு பெறலாம் என அடியவர் மூலமாக ஆண்டவனை அடையில செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. வழங்குகின்றாய்க்கு. சியாமலாமா வாங்க. சிவாயினம். சிவாயினம் ஐயா. ஏமா இருக்கிற 10 நிமிஷத்துல சியாமலாமா சொல்லுங்க ஐயா. இருக்கிற 10 நிமிஷத்துல அந்த 10 பாட்டை நீங்க பாடிடலாம். 10வது பாட்டை மட்டும் பாடாம 10 பாட்டுமே பாடிடலாம் 10 நிமிஷத்துல. ஐயா நான் 10வது பாடல் மட்டும் பாடுறேன், நீங்க 10 பாட்டையும் பாடுங்க. நான் பாடணுமா? எனக்கு தெரியாது, எனக்கு பாட தெரியாது. ஒன்றும் போதானாயனை உய்ய கொண்ட நின்கருணை, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏழை தொடும் போனேன் எத்தனையோ காலமெல்லாம் பாழுக்கு இறைத்தேன். அடைக்கல 10க்காக லைன் கொடுத்திருக்காரு பாருங்க. சிவாயினம். வாழ்க வாழ்க. வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரி கொண்டு விழுங்குகின்றேன் விக்கினேன் வினையேன் என் விதியின் மையால் தழங்கரும் தேனன்ன தண்ணீர் பருகத்தந்து உய்ய கொள்ளாய் அழுங்குகின்றேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. அழுங்குகின்றேன் உடையாய்
அடியேன் உன் அடைக்கலமே உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. திருச்சிற்றம்பலம். இது என்ன ராகம் அது? எனக்கு தெரியல ஐயா, ராகம் எல்லாம் தெரியல ஐயா. இல்ல ஐயா ஒரு ராகம் சொல்லுவாரு, தாமர் ஐயா. எனக்கு அது ரேவதி சொல்லுவாரு, ஆனா அது போல நான் படிக்கலையே. இல்ல இந்த பிப்லாசன் ஒரு ராகம் சொல்லுவாரு. வந்து 44 44 எண்ணப்பதிகம். அது 44 தானே, இது இல்லையா? இது இல்ல ஐயா, இது என்ன ராகம்னு தெரியல எனக்கு. வருது படிக்கிறேன். இதுக்கு ரேவதி ராகம் சார். சரி, வாழ்க வாழ்க. நன்றி 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 நன்றி. வாழ்க வாழ்க ஐயா. நீங்க மீதி 9 10 நீங்க படிக்கணும். நான் படிக்கணுமா? எல்லாரும் படிச்சாங்க, அடையாளம் படிச்சாங்கம்மா. நான் காதார கேட்டேன். அதான் படிச்சுட்டாங்க. நீங்க படிச்சு நான் கேக்குறேன் ஐயா. எல்லாருமே கேக்குறான், நான் மட்டும் இல்ல, எல்லா அடியார்களும் கேட்பாங்க. சிவாயனம் ஐயா, சிவாயனம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. படைக்கலமாக உன்னாமத்து எழுத்து அஞ்சும் என்னாவில் கொண்டேன். இடைக்கலம் அல்லேன் எழுபிறப்பும் உனக்கு ஆட்செய்கின்றேன். துடைக்கினும் போகேன் தொழுது வணங்கி தூநீரு அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அணிதில்லை சிற்றம்பலத்து அரணே. சிற்றம்பலம். செழுக்கமலத்திரளனின் சேவடி சேர்ந்து அமைந்த பழுத்த மனத்து அடியரு உடன் போயினர். யான் பாவியேன் புழுக்கனுடை புன்குரம்பை பொல்லா கல்வி ஞானமில்லா அழுக்கு மனத்து அடியேன் உடையாய் உன் அடைக்கலமே. வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை நின் பெருமையினால் பொறுப்பவனே. அராப்புண்பவனே, பொங்கு கங்கை சடை செருப்பவனே. நின் திருவருளால் என் பிறவியை வேறறுப்பவனே. உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. பெரும்பெருமான் என் பிறவியை வேறறுத்து பெரும் பிச்சு தரும் பெருமான். சதுரப் பெருமான் என் மனத்தினுள்ளே வரும் பெருமான். மலரோன் நெடுமால் அறியாமல் நின்ற அரும்பெருமான். உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. பொழிகின்ற துன்பப் புயல் வெள்ளத்தில் நின் கடற்புனை கொண்டு இழிகின்ற அன்பர்கள் ஏறி நறுவான். யான் இடக்கடல் வாய் சுழி சென்று மாதரு திரை போற காவச்சுரவு எரிய அழிகின்ற நன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. சுருள் புரி கூழையரு சூழலில் பட்டு உன் திறம் மறந்து இங்கு இருள் புரியாக்கையிலே கிடந்து எய்த்தனன்மை தடங்கள். வெருள் புரி மானன்ன நோக்கி தன் பங்க விண்ணோர் பெருமான். அருள் புரியாய் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. மாழமை பாவிய கண்ணியர் வன்மத்திட உடைந்து தாழியை பாவு தயிர் போல் தளர்ந்தேன். தடமலத்தாள் வாழி எப்போது வந்து என்னாள் வணங்குவன் வல்வினையேன். ஆழியப்பா உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. மின் கண்ணினார் நுடங்கும் இடையார் வெகுளி வலையில் அகப்பட்டு புன்கண்ணனாய் புரள்வேனை புரளாமற் புகுந்து அருளி என் கண்ணிலே அமுது ஊறி தித்திக்கும்
தித்தித்து என் விளக்கு இறங்கும் அங்கண்ணனே உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. மாவடு வகிரன்ன கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய் கும்பிக்கே இடுவாய் நின் குறிப்பு அறியேன் பாவிடை ஆடு குழல் போல் கறந்து பறந்தது உள்ளம் ஆகடுவேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. பிரிவு அறியா அன்பர் நின்னருள் பெய்கடல் தாழ்நடக்கீழ் மறிவு அறியா செல்வம் வந்து பெற்றார் உன்னை வந்திப்பதோரு நெறி அறியேன் நின்னையே அறியேன் நின்னையே அறியும் அறிவு அறியேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன் விக்கினேன் வினையேன் என் விரியின்மையால் தழங்கரும் தேனன்ன தண்ணீர் பருகத் தந்து உய்ய கொள்ளாய் அழுங்குகின்றேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. இந்த பதிகம் எங்க தருமபுரம் ஐயா தினம் உட்காந்து பாடுவாங்க. அப்படி சுதி போட்டு பாடுவாங்க. நான் மடத்துக்கு போக சொல்ல நான் அந்த சுதிப்பட்டி வாங்கி நான் வச்சுன்னு நான் போடுறேன் நீங்க பாடுங்கன்னு சொல்லி என்னுடைய பள்ளி காலத்திலேயே அதை கேட்டு 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 பழகி அது மூலமா மனப்பாடான பதிகம். அதனால இந்த பதிகத்தை படிச்சா ஐயாவை நினைக்காம இருக்க முடியாது. அவங்க ஒரு இந்த திருமுறை சிங்கமாக திகழ்ந்தவர்கள். வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. சிவாயனம் ஐயா. ஐயா நன்றி. இந்த 10வது பாடலுக்கு மட்டும் கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க ஐயா. 10வது பாடல் வழங்குகின்றாய்க்கு. வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை. அவன் தன்னுடைய அமுதத்தை வாரி வழங்குகிறான். அவன் பெரிய வள்ளல். அவன் தான் உண்மையான வள்ளல். வாரி வழங்குகிறான். வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை அவன் வழங்குறான்னு என்ன பண்றான், அளவு தெரியாம கை நிறைய வாங்கி அப்படியே அவசரமா சாப்பிடுறேன். அதனால அப்படி சாப்பிடுற போது நம்ம விக்குது. அப்படி விக்குகிற போது தண்ணி குடிக்கணும். அதனால வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன். அவசரம் எனக்கு, உடனே எல்லாம் கிடைச்சுடணும்ன்ற அவசரம். அந்த ஆசையினாலே விழுங்குறேன். அந்த விழுங்குறதுனால எனக்கு விக்கல் வருது. அந்த விக்கல் வருகிற போது பெருமான் தழங்கரும் தேனன்ன தண்ணீர் பருகத்தந்து உய்ய கொள்ளாய், கொஞ்சம் பொறுமையா இருப்பா அப்படின்னு சொல்லி தண்ணிய கொடுத்து என்னை சமாதானப்படுத்துறான். அந்த சமாதானப்படுத்தும் போல என்னுடைய ஆசை அடங்குகிறது. ஆசை அடங்குவதனாலே அன்பு பெறுகிறது. அன்பு பெறுவினால் அது சிவமாகும். அதனாலே தழங்கரும் தேனன்ன தண்ணீர் பருகத்தந்து உய்ய கொள்ளாய் அழுங்குகின்றேன். அதனாலே பெருமானுடைய உன்னுடைய எண்ணத்திலே நான் அழுந்தி நிற்கின்றேன். வேற மற்ற எண்ணங்களெல்லாம் மாத்திட்டு உன்னுடைய திருவருளிலே அழுந்தி நிற்கின்றேன், அழுங்குகின்றேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. நான் உன்னை தஞ்சமடைகிறேன் என்று சொல்லிவிட என்னுடைய உடம்பையே கோயிலாக்கி அதை நான் தூய்மைப்படுத்துகிறேன். அதன் மூலமாக நீ என்னுடைய உள்ளத்தை அடைந்து எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும். காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக, மனமணி லிங்கமாக அமைய வேண்டும் என்ற பிரார்த்தனை. அதுக்குதான் பொத்தையுன் சுவர் புழுப்பொதிந்து உடுத்து அசும்பு ஒழுகிய பொய்க்கூரையை என்ன பண்ண மெய்யாக மாற்றுவதற்காக பொன்போலால் யாக்கை பொறை பொறை கரைய பொன்னெடும் கோயிலா புகுந்து என் என்பலா முறுக்கி எளியாயாண்ட ஈசனே மாசிலாமணியே என்று பெருமான் உள்ளத்தில் இருந்து நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனை. வாழ்க வாழ்க. நன்றி நன்றி. ஐயா நன்றி. ஏன் ஐயா நம்ம தண்ணீர் தான் சொல்லுவோம். ஆனா மணிவாசக பெருமான் தேனன்ன தண்ணீர். ஆமா, நான் சொன்னேன். முன்னாடி பொருள் சொல்ல சொன்னேன். அத தழங்கரும் தேனன்ன தண்ணீர் என்றது, தேன் என்பது தேனித்தல் தியானித்தல், சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார் என்று. தேன் என்பது தியானத்தின் அடையாளம். அந்த தியானத்தான் நெட்டை கூடல்னு சொன்னேன் நான் முதல்ல. வாழ்க வாழ்க.
சரி அப்புறம் சரி நீங்க ஐயா. வரலன்னு நினைக்கிறேன் லைன்ல. ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. உய்ய கொள்ளுதல், உய்ய கொள்ளுதல் அப்படின்னு உய்ய உய்ய கொள்ளுதல். கொள்ளுதல் உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்றமையதான் உய்ய கொள்ளுதல். இல்ல அதோட விழா பெருமானுடைய நினைப்பினாலே என்னுடைய மூலாதாரத்தில் என்னுடைய நாதத்தை எழுப்பது முதல் அந்த நாதம் ஓங்காரமாக எழும். அந்த 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 நாதம் நம்ம உய்ய கொள்ளும். அதனால சிவபுராணத்தில் ஆரம்பிக்க சொல்ல உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யான ஆரம்பிச்ச மணிவாசக பெருமான் முடிக்கிற போதும் அச்சப்பத்துல போய் முடிப்பாரு. என்ன தையலார் மையலிலே தாழ்ந்து விழ கடவேனை பையவே கொடுபோந்து பாசமெனும் தாழருவி உய்யும் நெறி காட்டு வித்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சவே. அத ஓங்காரம் எங்க உய்யும் நெறி எங்க இருக்குதுன்னு கேட்டா அந்த ஓங்காரம் என்பது 3 எழுத்து. அகரம் என்றும் உகரம் என்றும் மகரம் என்றும் சொல்லுவார்கள். அந்த அகரமும் உகரமும் சேர்ந்தா ஓன் ஆகும். நாம என்ன பண்றோம், அந்த உகரமாகி அந்த உடம்பையும் உயிரையும் கொண்டு போய் மகரமாகி ஆணவத்துல சேர்த்தா அது வாழ்க்கை உம்முன்னு போகுது. அந்த இம்ம விலக்கிட்டா ஆவும் ஊவும் சேர்ந்தா ஓன்னு மாறும். அதுதான் ஓங்காரம். அதனாலே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்ல கரியானே என்று அந்த வகையிலே அது நம்மை உய்விக்கும். அதனாலே உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்றா மெய்யா என்று ஆரம்பித்த மணிவாசக பெருமான் அந்த தையலார் மையலிலே தாழ்ந்து விழ கடவேனை பையவே கொடுபோந்து பாசமெனும் தாழருவி உய்யு நெறி காட்டு வித்திட்டார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. நன்றி 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 ஐயா. ஐயா அருட்பத்துல போதராய் அப்படி சொல்லுவாரு. அதேந்துவே அந்த ரெண்டுத்துக்கும் எனக்கு டைம் இருந்தா இப்ப சொல்லுங்க ஐயா. இப்ப அப்புறம் அந்த பதிகம் வரும்போது அலை வச்சுக்கலாம். எல்லாத்தையும் ஒரே நாள்ல சொல்ல முடியாது. அதனால அந்தந்த பதிகம் வரும்போது அந்த வச்சுக்கலாம். இன்றைக்கு அடைக்கல 10. சரிங்க ஐயா. மணி இப்ப நமக்கு டைம் கிராஸ் ஆயிடுச்சு. 6:27 ஆயிடுச்சு. ஆனா பேசிட்டே போனா அவங்க டைம் ஆயிடும். இன்றைய நிகழ்ச்சி முடிச்சுட்டு அந்த பதிகம் வர சொல்லி ஞாபகப்படுத்து அதை சொல்லலாம். சரிங்க ஐயா. நன்றி ஐயா. சிவாய் நம்ம திருவிழா ஐயா. நன்றி 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 ஐயா. முடிக்கலாம் ஐயா. பொண்ணு சொல்பாடி வாழ்த்து சொல்லி முடிக்கலாம். முடிக்கலாம். திருப்பொன்னூசல் ஷியாமலாமா படிக்கலாமா? முதல் பாட்டு படிங்க. எத்தனாவது பாட்டியா? முதல் பாட்டு சீரார் பாலங்கால் முதல் பேரா. பொன்னூசல் படிமா. இருக்காங்களா? இல்ல போயிட்டாங்களா? இருக்கேன் ஐயா. இருக்கேன். படிமா. பவளங்கால் முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி இனிதமந்து நாராயணன் அறியாம் நாள் மலர்த்தாள் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தர கோசமங்கை ஆரா அமுதின் அருள்தாளினை பாடி போரார் வேர் கண்மடவீர் பொன்னோ சல்லாடாமோ பொன்னோ சல் ஆடாமோ. சிவாயனம் ஐயா. இங்க இருக்கிற அந்த ஆறா அமுது இருக்கு இல்லையா? நீங்க பாருங்களா, ஆறா அமுதின் அருள்தாள் இணைபாடுன்னு அந்த ஆறா அமுதுதான் அங்க அடைக்கல பத்துல வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுது. வாழ்க வாழ்க. நன்றி ஐயா. சிவாயனம். இங்க முதல் பாட்டுல சொன்னார், அங்க கடைசி பாட்டுல சொன்னார் அந்த அமுது. அடுத்து திருக்கதவும் அடைக்க. வாங்க பட்டம்மாள் வாங்க. பட்டம்மாள் வாமா. சரிதா பாட சொல்லுங்க ஐயா. சிவலலிதால் வாங்க. சிவலலிதா லோகநாதன் வாங்க. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். ஐயா இதுங்க ஐயா 45 தானுங்க. 45ங்க. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். 5வது பாட்டு. சரிங்க ஐயா.
விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிக ஓர் காலம் இணையில்லை உடையான் அடி கீழ் பெரும் சாத்தோடுடன் போவதற்கு ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள்ள நீயார் கதவு அது அடையாமே புடைப்பட்டு உருகி போற்றுவோம் புயங்கண்ணால் வான் புகழ் கலையே படைவோம் நாம் போய் சிவபுரத்துள்ள நீயார் கதவு அது அடையாமே புடைப்பட்டு உருகி போற்றுவோம் புயங்கண்ணால் வான் புகழ் கலையே. நம்ம திருச்சிற்றம்பலம். அந்த விடுமின் வெகுளி வேட்கைன்னு இந்த வேட்கையாகிய அந்த ஆசையையும் வெகுளியாகிய கோபத்தை ஆசையும் கோபத்தையும் விடுறதுக்கு தான் அடைக்கலப்பத்துன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. சொக்கம்மாள் வாழ்த்துப்படி. திருச்சிற்றம்பலம். வான்முகில் மண்ணில் நல்ல வண்ணம். மண்ணில் நல்ல வண்ணம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னில் நல்கதைக்கு யாரும் ஓர் குறைவில்லை கண்ணில் நகதோறும் கழுமலர் வளர்நகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. சிற்றம்பலம். வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவாடி வாழ்கவே வாழ்க மல மறுத்தான் பதம் வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்து அவன்தாள் வாழ்கவே வாழ்க மலமிலான் பதமே. திருமூலருடைய வாழ்த்து அந்த கடைசி பாட்டு திருமூல திருமணத்தில். வாழ்க வாழ்க. நன்றி. கோபால் சரிதா வாங்க வாழ்த்து படிங்க. தனம் தரும் கல்வி தரும் படி. சரஸ்வதி அம்மா படிங்க. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வதியா மனம் தரும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. நன்றி ஐயா. திலகவதி அம்மா வாழ்த்து படிங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஆறிரு கடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெத்தை கூறு தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானைதன் நனந்து வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வளாது செய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்கவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் வாழ்க அந்த நேர்வனவரானினம் வீக தன் பூனல் வேந்தனும் போங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண் நமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே சூழ்க வையகமும்
துயர் தீர்கவே வாழி திருமன்றம் கண்ட மலர் கண்கள் வாழி திருமன்றம் கண்ட மலர் கண்கள் வாழி பெருமான் புகழ் கேட்ட வார்த்தைகள் வாழி அவனை வணங்கும் முடி சென்னே வாழி அவனை வணங்கும் முடி சென்னே வாழி அவன் சீர்பாடும் வாழி அவன் சீர்பாடும் திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க ஐயா. நன்றி சாமி. சிவாயனம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை 8ஆம் திருமுறையில் நாம் பருகி வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மேகலாலே வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு பிறகு 9:50க்கு திருத்தொண்டத் தொகையும் சரியாக 10 மணிக்கு மேல் பொன்னூசலும் பாடி அதற்கு பிறகு அகபூசையாக ஆத்மார்த்த பூசை செய்து நிகழ்ச்சியை நிறைவு செய்வதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அடியார் பெருமக்கள் கொடுக்கின்ற ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இரவு 9:50க்கு வந்து அகபூசையிலும் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அனைவருக்கும் வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. சிவாய நம.